ஆரம்பிக்கலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோபாலன் டீம் வந்து பால் செட் ரெடி பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் நம்ம செய்கிற மாவு தான். அவங்க யூஸ் பண்ணிவிட்டு பால் செட் மாட்டியிருக்க அழகை பாருங்கள். இப்படி தான், இதில் தான் இன்றைக்கி மீன் ஏற்ற போகிறாங்க. பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலான இடம், அதனால் கொஞ்சம் பார்த்திங்கனாலே தெரியும் முள் புதற்குள்ளே நிற்கிறாங்க. அதனால் மீன் வந்து எங்கே அடிக்கும் தெரியாது. ஏன்னா பக்கத்தில் அங்கே அடுத்தடுத்துல பால் செட் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். ஓடி போய் தான் வாட்டர் கேன் சுத்தம் போது தான் போய் எடுக்க முடியும். அப்படின்றனால நம்ம மீன் ஸ்ட்ரைக் ஆகிறத தான் காட்ட முடியும். இதில் பாருங்கள். இந்த செட்டை ஜோரமாக போகிறேன் தலை கப்பல் எங்கிட்ட கூட போவானே. கோபால் நின்று வலையை அப்படியே கோபால் கையில் போடா. கோபால் கையில் போடா. டக்குனு மோகனா கீழே இறங்கண்ணா. சேர்ப்பை போட்டு போடா. இல்லை போ மெதுவாக போ. கைக்கு வந்துச்சு எந்த கைக்கு வந்துச்சு. பதற விடாத. இருக்கண்ணே. ஏய் பெருசு தானே. பெருசு. வெற்றி உடனே ஏற்ற முடியாது. பொறுமை. திரும்பி அங்கே தானே போனா. இல்லை வந்து அப்படியே கொண்டு வெற்றி கைக்கு பார்த்துக்கலாம். அவர் போச்சுன்னா விட்டுரு. கோபால் தலையோட லக்கு. தலை பார்த்துக்கிட்டே இருந்தார். தலை பார்த்து இவன் பார்த்துட்டு வந்துட்டானே. சொத்துன்னு பறந்துச்சு வாட்டு. நல்லா வர வாட்டுக்கிற உள்ள இருக்குல்ல. நீ கோபால நீ கொஞ்சம் கீழே இறங்கி போறோம். காக்கா மண்டே லேஸ் அழுத்து இழுத்து அங்கிட்டு விடாதீங்க. இங்கே ஒரு கோபால் உன் கைக்கு தட்டா வருது. கவட்ட கிட்ட என்னாச்சு? இல்லை இன்னும் மாட்டல. நீங்கிட்டு வாங்க. நீங்க இங்கிட்டு ஏங்கடா. நீங்கள் ஒரு ஆள் இங்கே அப்படியே கரைக்கணும். காக்கா கோபால் கரைக்கு போகாத. உங்ககிட்ட தான் இருக்கு. அதான் உள்ளதாண்டா கிடக்கு. வலு போடு. போட்டு பாரு. ஸ்ரீ இந்த செல்ல ஏறா. ஸ்ரீ இந்த செல்ல எடுத்து கீழே விழுந்துடாமடா அவனு. அப்படியே மேலே நீ ஆகா மலமானது. அவசரப்படாது. மீனை பரவாயில்ல. மீன் பிடி போகல. மூக்குள்ள போட்டுருச்சு. சவுண்ட் வீடியோ ஆனதான் இருந்துச்சு. தூக்க வராது. வாங்க அப்படியே குரூப்பா வாங்க. வாங்க நீங்கிட்டு வாடா. அப்படியே ஈடு வாடா. ஈடானே கோபாலனே. தள்ளிப்படா. அதெல்லாம் எடுக்கிறியா? நானும் போறேன். அப்படி எடுத்து வந்தா அவனே எப்படி சைஸ்ன்னு பாருங்க. தம்பிகளோட முயற்சியால் சூப்பராக பிடிச்சிருக்காங்க. எப்படி சைஸ்ன்னு பாருங்க. ஒரு எப்படியும் 6-7 கிலோவுக்கு மேலே பார்ப்போம். கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஓகே தல.